நம்ம ஏர்வாடி தர்கால கிட்டத்தட்ட 853 வருடங்களுக்கு முன்பாக நடந்துகிட்டு இருக்கிறதா இது ஒரு பெரிய சந்திரக்கூடுன்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரம் வந்து சமய நல்லிணக்கத்துக்கும் ரொம்ப ஒரு அடையாளமான ஊருன்னு சொல்ற மாதிரி சகோதரத்துவத்தை பேணும் வகையில தான் இங்க ஒரு சந்திரக்கூடு நடந்துகிட்டு இருக்கு. பாதுஷா நாயகம் அப்படிங்கிறவங்க வந்து இதுக்குள்ள அடங்கி இருக்காங்க. தமிழகத்தில் மட்டும் இல்ல, இந்தியாவில இருந்து ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு சந்திரக்கூட பார்க்க வருவாங்க. அந்த ஒரு நைட்ல இந்த சந்திரக்கூட பார்த்துட்டு போறது வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியூர்ல இருந்து ஏகப்பட்ட பேர் நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்பேற்பட்ட புகழ்மிக்க நம்மளுடைய ஏர்வாடி தர்கா. இந்த தர்காக்குள்ள வந்து இந்த மண்ணை தொட்டு வணங்கினாலே ஏர்வாடி நின்றாலும் ஏர்வாடி வாருங்கள்ங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி கூட இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு போனால் நல்லது மட்டும்தான் நடக்கணும். அதே ஏர்வாடியில் மக்கள் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்களோ இல்லையோ சந்தனக்கூடுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்களே, உண்மைதானா? ஏன், என்ன காரணம்? இது நல்ல கிராண்டா, எப்பவுமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல கிராண்டா நடக்குதுல்ல, ரொம்ப கிராண்டான ஒரு திருவிழா. அதாவது இப்போ நம்ம தீபாவளி பொங்கலை விட முக்கியமான திருவிழா. ஆமாம், அந்த நல்ல சமூக நிலையத்திலும் போய்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிக்கா. முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நுழைவாயில் அப்படிங்கிறது இதுதான் சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட கட்டப்பட்ட ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடியே இருக்குன்னு வர்ற மக்கள் எல்லாருமே இங்க தங்கி இருப்பாங்கிறது ஒரு விதி அப்படின்னு சொல்ல முடியும். ஏகப்பட்ட மக்கள் வந்து சந்தனக்கூடு தர்காக்குள்ளேயே தூங்குவாங்க. உலக புகழ் பெற்ற தர்கானா இந்த ஏர்வாடி தர்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கிட்டத்தட்ட 6666 ஏக்கர் இந்த ஒரு ஏர்வாடி தர்காவுக்கு பாத்தியப்பட்டதுன்னே நம்ம வரலாறுகள் மூலமா எடுத்துக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பறந்து விரிந்த அந்த நிலப்பரப்புல மக்கள் எல்லாருமே அவங்களுடைய பாவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய பிணிகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து வேண்டிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அவர்கள் அடங்கப்பட்டிருக்க இந்த ஏர்வாடி தர்கால அவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய மகன், அவங்க மனைவி, ஏகப்பட்ட பேர் அடங்கியிருக்காங்க. ஸோ மனைவி வரைக்கும் அடங்கப்பட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான இடம், ஒரு புனிதமான இடம், ஒரு ராமநாதபுரத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக ஸ்தலமாகவும் இருக்கிற ஒரு முக்கியமான இடம் அப்படின்னா இந்த இடத்துல தான் சொல்ல முடியும். ஏர்வாடி பாதுஷா நாயகம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்க இந்த ஏர்வாடி தர்கா வந்து ஒரு 2:30 மணிக்கு மேலே ஆனாலும் கண்டினியூஸாக மக்கள் இங்கே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சந்தனக்கூடு உள்ளே வந்துடும். உள்ளே வரும்போதே கட்டுக்கடங்காத ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய தர்கா. தெரியுமா? கரூர். நம்ம கரூர். என்ன சிறப்பு ஏர்வாடி தர்கால? ரொம்ப சக்தி உண்டவங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அப்படி என்ன நடந்திருக்கு உங்க லைஃப்ல? எல்லாமே நடந்திருக்கு. என்ன கேட்டாலும் கிடைச்சிருமா? வந்து கீழே இருந்து வந்திருக்காங்க. எப்படியாக்கா நம்ம ஊர்ல இருந்து ஏர்வாடி சந்தனக்கூடுக்கு பார்க்க வந்திருக்கோம். சரியாக்கா, என்ன ரொம்ப சிறப்பா இருக்குது. இதோட 166வது சந்தனக்கூடு இது. இது 100? ஆமா, எனக்கு தெரிஞ்சு 166. என் பாட்டி சொன்னது. அதுக்கு முன்னாடி எவ்வளவு நம்மளுக்கு தெரியாது. சந்தனக்கூடு ஏன் தூக்குறாங்கன்னு தான் தெரியுமா? சந்தனக்கூடு அவங்களோட வழிபாடுல தூக்குறாங்க. அது ஒரு வழிபாடு, அது ஒரு பிரார்த்தனை. அப்படி தூக்கிட்டு வரும்போது என்னெல்லாம் சந்தோஷமா இருக்கும், எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி முன்னோர்களோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம் பார்க்க முடியுது. இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா குத்து விளக்கு இருக்கும். குத்து விளக்குல வந்து பார்த்தோம்னா எண்ணெய் இருக்கும். இங்க வர்றவங்க இந்த எண்ணெயை தொட்டு நெத்தியில வச்சுக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இங்க சகோதரத்துவமும் சமூக நல்லிணக்கமும் இருக்கும். இங்க மேல இருக்கிறதா வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கொடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொடிமரம் தரையில இருந்து கிட்டத்தட்ட 65 அடிக்கு மேல இருக்கும். மேல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடி எல்லாமே ஏற்றப்பட்டு இது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. எடுத்து பூசிக்கிட்டா கைகள் நமக்கு தேவைன்னா நம்ம அந்த எண்ணெய் காசுக்கு வாங்கி ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டு பூசிக்கிறது. இந்த விளக்குல வச்சு எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு ஐதீகம். கைகால் வலி போகும். உண்மையிலே போகுதா? ஆமா. பார்த்தீங்களா, அம்மா என்ன சொல்றாப்புலன்னா பெரிய அளவில் ஆஸ்பத்திரி போக தேவையில்லை, தர்காவுக்கு வந்து இந்த விளக்குல ஒரு எண்ணெய் இருக்கும், அதை எடுத்து டப்பால பிடிச்சிட்டு இருக்காப்புல. இதை தேய்ச்சால கைகால் வலி சரியாயிருமா? எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? நாங்கள் நாமக்கல். ராம்நாடு. ராம்நாடுல எல்லாத்துக்கும் விஷயம் தெரியும். நாமக்கல். முட்டையெல்லாம் அங்க இருந்தா வர, அங்க இருந்து வந்திருக்கீங்க. முட்டை எடுத்துட்டு வந்தீங்களா? முட்டை எடுத்துட்டு வரல, லாரியில தான் வருது. அம்மா தனியா வந்திருக்காப்புல, டப்பா நிறைய என்ன எடுத்துருக்காப்புல. ரொம்ப நன்றிமா. சரி. இது வந்து உலக புகழ் வாய்ந்தது. உலக புகழ் வாய்ந்தது. கண்டிப்பா உலக புகழ் வாய்ந்தது. இது 851வது வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. ஆமா, இங்க வந்துட்டு நம்ம இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து மட்டும் வரமாட்டாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக வருவாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக வருவாங்க, உலகம் ஃபுல்லாக வர்றாங்க கண்டிப்பாக வராங்க. மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, கர்நாடகாவிலேருந்து ஆள் வராங்க. ரொம்ப பேர் அதிகமான ஆள் வருவாங்க. ஓகே, இவ்வளோ இப்போ நம்ம 2-3 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கோம்ல. ஆமாம், கண்டிப்பாக. யார் வரவங்களும் நம்ம முடிச்சுட்டு அதனால சந்திச்சல ரொம்ப நன்றி. இந்த சந்தனக்கூடு மென்மேலும் பெருமை அடையும். கண்டிப்பாக.
வணக்கம் சார். சேதுபதி மன்னர்கள் எப்படி ஒற்றுமையாக இருந்தாலும் அதே மாதிரி மேலும் நம்ம மன்னர்கள் எல்லாருமே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் மேலும் மேலும் ஒற்றுமையாக இருந்து இதை வழிநடத்தணும். நம்ம எல்லாருமே சிறப்பாக நடக்கும். நம்ம முயற்சி நன்றியோட இருக்கிறோம். இப்போ தம்பி வந்து இருக்காங்கல்ல, ஒரு ஊர்ல இருந்து வர்றாங்கல்ல, எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நான் இது ஒரு 2 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். சந்தனக்கூடு 200 வருஷமா நடக்குது, 2 வருஷமா தான் வர்றியா? ஆமாம், லீவு கிடைக்கும் போது நம்ம வர முடியும். லீவு கிடைச்சோன்னே வந்திருக்கீங்க. இந்த பசங்களோட சந்தனக்கூடு என்ஜாய் பண்ணும்போது எப்படியா இருக்கு? நல்லா இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்குது. சரி அக்கா, சரி அக்கா, ரொம்ப சந்தோஷம் அக்கா. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ வேற லெவலில் போயிட்டு சந்தனக்கூடு. சரி அக்கா, நல்ல மின்னொளியில ஜொலி ஜொலிப்பா பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அந்த மேலே போட்டிருக்க கூரைகள்ல வந்து அந்த மின்விளக்கலைஞர்கள் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே அந்த எண்டுகள் முழுவதுமா எல்லா இடங்கள்லையுமே அந்த மின்னொளிகள் ரொம்ப சூப்பரா இருக்கு. ராமநாதபுரம் நடக்கிற எல்லா திருவிழாக்களுமே இரவு நேரங்களில் தான் நடக்கும். காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மூலை வரைக்குமே இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் ஒரு 1000 காவலர்கள் ஏர்வாடி தர்கால வந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இன்னுமே அந்த கூட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. மௌலது ஓதிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த நேரத்தில் வந்து துவா கேட்டுட்டு இருக்காங்க. வந்து ஜாஸ்தியாக வர்றதுனால கியூ அடைச்சிடுறீங்க. நைட்டு 2 மணிக்கெல்லாம் அடைச்சிருவீங்க. ஓகே ஓகே ஓகே. நல்ல நல்ல வந்துட்டு போனால் என்ன நடக்கும்? எல்லாம் நல்லா நம்ம இங்கே வந்து எல்லாம் நல்லா சுபாயிட்டு போவோம். இங்கே வந்துட்டு போனால் சுகமாயிட்டு போயிடும். அந்த அளவுக்கு பண வரவுகள் எல்லாமே இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ சந்தனக்கூட அன்னைக்கு வந்துருக்கீங்க. ஆமாம், ஏர்வாடி இங்கே வந்து இப்போ 25 ನಾಳ ಆಯ್ತು. ಎಷ್ಟು ತಿಮ್ಕೋ ಇದಾಗಿದೆ? ನಮಗೆ ಕೇಸ್ ಉಂಟು ಇಲ್ಲಿ. ಕೇಸ್ನಲ್ಲಿ ಹೌದು ಹೌದು ಫುಲ್ ಚೆನ್ನಾಗಿದಾ? ಚೆನ್ನಾಗಿದೆ. ಹೌದು. ಏನು ಫೀಲ್ ಆಗುತ್ತೆ ನಿಮ್ಗೆ ಇವಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು? ನಮಗೆ ಹಾರ್ಟ್ ಬ್ಲಾಕ್ ಇದು ಹೌದು ಅದೆಲ್ಲ ಸರಿ ಆಯ್ತು. ಹೌದು. ಇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಇವರಾಗೆ ಹಾಲ್ಟ್ ಮಾಡಿದೆ. ಇವಾಗ ಬಂದುಬಿಟ್ಟು பாதுசநாயகம்ನಲ್ಲಿ ஹார்ட் பிளாக் ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ. அதாவது என்ன சொல்றாப்லனா, அண்ணன் கர்நாடக ಮಂಗಳೂರು இருந்து வந்திருக்காப்ல. ಅವರೇ ನಮಗೆ ಮருந்து ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರು ಮருந்து ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಸ್ಪತ್ರೆ ಬೇಡ ಏನು ಬೇಡ ಆಯ್ತಲ್ಲ. ಹೌದು சூப்பர் ஆகுறோ, சூப்பர் கத்தாயிட்டு. தும்னா கர்நாடகா ஸ்டேட்ல இருந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய வகையான இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. சந்தனக்கூடு வந்து பார்த்தோம்னா ஏர்வாடி தர்கால இருந்து ஏர்வாடி கிட்டத்தட்ட இந்த சாலைகள் அப்படின்னு பார்த்தா ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 2.5 கிலோமீட்டருமே மக்கள் காலால் நடந்து இந்த ரோட்டையே பாதியாக்கிடுவாப்புல. அந்தளவுக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு கூடும். இதில் வந்து பார்த்தோம்னா வான் உயர்ந்த ஒரு பெரிய வந்து காப்பு கட்டியிருப்பாங்க. தரைத்தளத்திலிருந்து கிட்டத்தட்ட 40 அடி உயரத்தில் இந்த திருவிழா இங்கே நடக்க போகுது. ஊர் மக்கள் வெளியில் போகக்கூடாதுங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காண்டி இது கட்டியிருக்காங்க. ஸோ நிறைய கடைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சந்தனக்கூடை தூக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு இடங்களையும் நிப்பாட்டுவாங்க. அந்த காலத்தில் வந்து தூக்கிட்டு தான் வந்தாங்க. அப்படி தூக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு அதிகமான தாகம் எடுத்திருக்கும். அப்படி தாகம் எடுத்திருக்கிறதுனால தண்ணீர் பந்தல் அப்படின்னு ஒன்று அமைச்சாங்க. ஸோ இதுதான் அந்த தண்ணீர் பந்தல் அப்படின்னு. கீழக்கரை உலக புகழ்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். கீழக்கரை மக்களுக்கு எங்கே போனாலும் இடம் இருக்கும். ஏர்வாடியில் நம்ம பிகேஎஸ்காக வந்து ஒரு சூப்பரான இடம் கட்டி விட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஓட்டு கட்டடம். தண்ணீர் பந்தல் வந்து அமைச்சு சந்தனக்கூடுக்கு வர்றவங்க எல்லாருமே தூக்கிட்டு வர்றவங்க களைச்சி போயிட்டாங்கன்னா இங்கே தான் வந்து தண்ணி எல்லாமே குடிச்சிட்டு அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. 100 வருட வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே வந்து தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கூடு தூக்குறவங்க மட்டும் இல்லை, கூடு பார்க்குறவங்களுக்கும் இங்கே தண்ணி கொடுக்கப்படும். சந்தனக்கூடு ஒரு பக்கம் போனாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு விஷயங்கள் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் வீல் ராட்டினம். அதுக்கு மேலே வந்து பார்த்தா இது ஒரு பெரிய கப்பல் வந்து அப்படின்னு சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே நம்ம பார்த்த பெரிய கப்பல்னா இந்த கப்பல் தான். இங்கேருந்து வந்துச்சு தெரியல. ராமநாதபுரம் ஒரு டைட்டானிக் கப்பல் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு கப்பல் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரே இடத்துல வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. இதுவுமே ரொம்ப ஒரு பெரிய தொட்டி அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம ஊரில் 16 தொட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய ராட்டினங்களே மக்கள் எல்லாருமே ரொம்ப குதூகலமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வாங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? நான் இதை பண்ணல. இதம்பாடிலேருந்து வரீங்களா? சூப்பர்ண்ணே. எப்படிண்ணா இருக்குது சந்தனக்கூடு? செம்மையாக இருக்கிறேன். சந்தனக்கூடு நடத்தாட்டம் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சிரமம். இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிடுவோம்ல. நாட்டை விட்டு வெளியே போகிறது இல்லாமல் வர. ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அதே தான் நிறைய மக்கள் வந்து அந்த ஊஞ்சால ஏறுறதுக்கு ரெடியாக இருக்காப்புல. அதாவது ஒரு பெரிய கப்பல் அப்படின்னு கொலம்பஸா டைட்டானிக்கான்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு பெரிய கப்பலை ஒரே டயத்தில் வந்து நிறைய பேர் உட்கார மாதிரி வச்சிருக்காப்புல. சூப்பரான ராட்டினத்தில் மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காப்புல. ராட்டினம் அப்படின்னு நிறைய ராட்டினங்கள் அங்கங்கே நிறைய சுற்றி வச்சிருக்காங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா? இல்லை ராட்டினம் எவ்வளோன்னு தான் கேட்பேன். எவ்வளோக்கா ராட்டினம்? 60 ரூபா. சின்ன பிள்ளை ராட்டினம்லாம் ஓடுதா? ஏன் அமைதியாக நிற்கிறப்ப? இப்போ ஓடலை, நாளைக்கு ஓடும். இந்த ஊரில் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, தீபாவளி பொங்கலுக்குலாம் ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்களா? சந்தனக்கூடு தான் ட்ரெஸ் எடுப்பாங்களா? ஏன் அப்படி? அது வந்து முன்னோர்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் நடந்து. அப்படிதான் பாரம்பரியமாக நம்ம வளர்க்கும் போது நம்மளுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே சந்தனக்கூடு தான் சொல்லி வளர்த்துருக்காப்ல. ஓகே மாமா, ரொம்ப சந்தோஷமா. அம்மா வந்து பார்த்தோம்னா இது வந்து சந்தனக்கூடு பட்டு சூப்பராக எடுத்திருக்காப்புல. அந்த மாதிரி இங்கே உள்ள எல்லா மக்களுக்குமே வந்து இன்னைக்கு தான் தீபாவளி அப்படின்னு ஹாய்லாம் கட்டுறாப்புல. இந்த சந்தனக்கூடு அங்கே பார்க்குற சந்தோஷத்தோட இவங்க மூஞ்சில் பார்க்குற சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த என்னக்கா அக்கா வந்து சந்தனக்கூடு காசு கொடுக்குறாப்புல. போகிறவர் எல்லாத்துக்கும் 200 கொடுத்துட்டு இருக்காப்புல. நம்மளுமே கேட்டால் கொடுப்பாப்புல.
கூட ஒரு பக்கம் பிரமிப்பா இருந்தாலும் பொழுதுபோக்கு நம்ம பார்க்கறது இந்த ஒரு கப்பல் ஊஞ்சாதான் பெரிய கப்பல் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. உள்ள நம்ம போயிட்டோம்னா கப்பலுக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கேன். கப்பலோட சென்டர்ல இந்த சைடு ஒரு குரூப், அப்படி ஒரு 100 பேர், அதே மாதிரி அந்த சைடில் வந்து பார்த்தோம்னா ஒரு 100 பேர், அப்படியே நடுவில் வச்சு நீயா நானா கோபித்தல் மாதிரி ஏர்வாடி சந்தனக்கூட எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா சூப்பராக இருக்கும். 2 சைடும் மக்கள் இருக்காப்புல, நம்மளும் நடுவில் கோபிநாத் மாதிரி சீன் எடுக்கலாம். கொட்டை அடிச்சிட்டு இருக்காப்புல, இன்னொரு அடிங்க கொட்டை அடிக்கிறக்காண்டியா மனசுல கூட்டு வந்திருக்காப்புல. தம்பி பேரு? நாங்கள் 20 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள எல்லா நம்ம கிராமத்து மக்களுக்கும் இந்த திருவிழா ரொம்ப முக்கியமான திருவிழாவாக இருக்குது. அது என்ன காரணமாக இருக்கும்? இந்த கூடுதல் தான் காரணம். சந்தனக்கூடு. அப்போ வந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்க்கலாம், கடையில் எல்லா பொருளும் வாங்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ எல்லாம் எந்த ஒரு திருவிழா நடந்தாலும் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஸ்டோர் இருந்தால் தான் மக்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அண்ணன் வகை வகையாக கீச்சைன் வச்சுருக்காப்புல, எல்லா விதமான கீச்சைனு, ரத்தனக்கல், பவளக்கல் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்போ எந்த ஊரில் இருந்து வரீங்கம்மா? வாலி நோக்கமா? அந்த மாதிரி வந்து வரிசையாக கீச்சைனு, அதுக்கப்புறம் இந்த தலைமாட்டி, இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. எப்போவுமே வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் நம்ம பெண்கள்கிட்ட வந்து ஏகப்பட்ட தலைமாட்டி கிளிப்பு இருந்தாலும் இந்த மாதிரி கூட்டத்தில் வாங்கிட்டு போனால் தான் அவங்க மனசு அமைதியாகும். ஒரு திருவிழாவுக்கு வந்தால் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய கடை. இந்த காதில் மாட்டுற ஜிமிக்கு அண்ணன் கிட்டத்தட்ட 100 வகையான வெரைட்டிஸ் வச்சுருக்காரு. அம்மா நல்லா இருக்கீங்களா? எந்த ஊரில் தெரியுமா? நம்ம ரெகுனாபுரத்துலேருந்து வர்றீங்க. விடிய விடிய திருவிழா இருக்குமா? நல்லா இருக்குமா? ஸோ அப்போ ரெகுடியாக வந்துகிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்தோம்னா குடும்பத்தோட ஒருத்தர் வந்திருக்காப்புல. அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களாண்ணே? நம்ம தண்ணீர் பந்தல் தான். சந்தனக்கூட பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சந்தனக்கூட பற்றி என்ன தெரியும்? சந்தனக்கூட பற்றி ஜனங்கள் பார்க்க வந்திருக்கேன். எல்லாரும் வந்திருக்கீங்க? தண்ணீர் பந்தல்லேருந்து வந்திருக்கீங்க. எவ்வளோ நேரம் ஓடும் காலையில்? காலையில் 6 மணி வரைக்கும் ஓடும். 6 மணி வரைக்கும் சந்தனக்கூட ஓடுமா? அப்போ நைட்லாம் பசிக்காதா? சொல்லுங்க. ஏன் பசிக்காது? அப்படியே பழகிருச்சேம்மா. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணிடுறீங்க? தம்பி பேருமா? சொல்லு. ஜெராக்ஸா? ஜனா கிருஷ்ணா. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்காப்ல. சந்தனக்கூட நல்லா இருக்கா? முகி பாப்பா எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? யார் முகி? தேங்க்ஸ்மா. ஸோ மக்களில் வந்து நல்ல ஒரு ஆதரவு இருக்கு. வீடியோ எடுத்தோன்னே குடும்பத்தோட நம்மளுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாப்புல. அப்பாடி இங்கே தான் தேவிப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கீங்க. வந்துட்டு போகிறக்கே 3 மணி நேரம் ஆகுமா? எப்படி அப்படி தேவிப்பட்டினத்துலேருந்து வந்துட்டு போகிறதுக்கு என்ன விசேஷம்? சந்தனக்கூடு பார்க்க வந்தேன். சந்தனக்கூட பார்க்க வந்திய? சந்தனக்கூட அங்கே இருக்கு, இங்கே ஊஞ்சால பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம், அது வரும், அது வெயிட் பண்ணி ஊஞ்சா வர்ற சந்தனக்கூட வர்ற வரைக்கும் ஊஞ்சால பார்ப்போம். சந்தனக்கூட வந்ததுக்கப்புறம் சந்தனக்கூட பார்ப்போம். உங்கள் பேர்? உதயமணி. உதயசூரியன் மாதிரி காலையில் 5 மணிக்கு டான்னு முந்திரிச்சிருவாப்புல. தேங்க்ஸ் இல்லை. சாயல்குடி. நம்ம சாயல்குடியிலேருந்து வரீங்களா? சாயல்குடி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இது முக்கியமான திருவிழா சொல்கிறாங்களா? என்ன காரணம்னா? முக்கியமான திருவிழாங்கும் போது எல்லாரும் வர்றாங்க போறாங்க. இது நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். ஆனா இதுக்கு முன்னால இருந்தவங்கலாம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. சரியான கூட்டங்கள், நல்லா அளவுக்கு மீறின கூட்டம். ஆனா இப்போ கூட்டம் குறைஞ்சிருக்கு. அது என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை வேலையின் காரணமாக மழையில வந்துருச்சோ? ஒருவேளை மழையின் காரணமாக மழை வரும் சொல்லிட்டு எல்லாரும் போல இருக்குது. கூட்டம் கம்மியா இருக்கு. சந்தனக்கூட்டில் வந்து நிறைய சகோதரத்துவம் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பந்தம் கொளுத்திட்டு வருவாங்க. எதுக்கு நான் கொளுத்திட்டு வரோம்? இது வந்து கூட்டத்தில் உள்ள ஆட்களை வந்து ஒதுக்கணும் சார். அதுக்காக நம்ம வந்து கூட்டத்தில் யாரும் கூட்டுக்குள்ள போயிடக்கூடாது. அதே மாதிரி நெருக்கடி தவிர்க்கிறதுக்காக நாங்கள் வந்து ஓகே. உள்ள என்ன வச்சிருப்பீங்க? உள்ள வெறும் துணிதான் சார் இருக்கும். எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிருப்பாங்க சார். ஊற வச்சு நீ ஃபுல்லாக கோழி பிடிச்சே வருவீங்க. நல்ல வெயிட்டாக இருக்குமா? சரியான வெயிட்டாக பிடிச்சி பாருங்க. அண்ணே நல்ல வெயிட்டாக இருக்கு, நல்ல வெயிட்டாக இருக்குண்ணே. சரி, நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே நம்ம கூட்டுக்குள்ள போயிடுவோம். அண்ணன் இங்கே ஒரு பந்தம் வச்சிருக்காப்புல. நம்ம உள்ளே போகும்போது இந்த இடங்கள் முழுவதுமா சந்தனக்கூட்டில் பந்தங்கள் அதிகமாக உள்ள இடத்துல நம்ம போய்கிட்டு இருக்கோம். 2 கரையுமே மக்களை வந்து அக்கப்புறப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா தர்காவோட கமிட்டியில் வந்து அந்த தீப்பந்தத்தை வச்சு இங்கே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ உள்ள கிராம மக்கள் தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. வந்து இங்கே வந்திருக்கும் போது குதிரையில் வந்த காரணத்தினால சந்தனக்கூடு திருவிழா நடந்துட்டு இருக்கும் போது கணக்கு வழக்கு இல்லாமல் இந்த இடத்துல நிறைய குதிரைகள் வரும். நல்லா இருக்கீங்களா? குதிரை டான்ஸ் ஆடிட்டே போகுமா? ஆடிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஓகே தர ஓகே தர. ஸோ நிறைய குதிரைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குதிரைகள் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 50 குதிரைக்கு மேலே குதிரையோட அணிவகுப்புகள் முடிஞ்சதுக்கப்புறம் யானை வரும். ஸோ சந்தனக்கூட்டில் மெயினாக நம்ம பார்க்குறது இந்த ஒரு யானை தான். கும்கி படத்தில் வர்ற மாதிரி மாணிக்கம் பார்க்க மாணிக்கம் சொல்கிற மாதிரி இங்கே யானை உள்ள நின்றுக்கிட்டு இருக்கு. அண்ணன் வந்து யானை கொண்டு வந்துட்டு இருக்காப்புல. காக்கா இது எத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்கு திருவிழா? 851 வருஷம். 851 வருஷமா யானை. ஸோ ஏர்வாடி சந்தனக்கூடுக்கு வந்திருக்க யானை எடுத்துக்க. ஸோ கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப சூப்பராக ஆடிட்டு வர்றாப்புல. அந்த கூட்டத்தில் பார்த்துட்டு மாப்பிள்ள சூப்பர்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து செண்டை மேளம் முடிஞ்சிட்டு இங்கே வந்து திருவிழா போயிட்டு இருக்கு. அதேதான் சந்தன குடும்பம் மிரட்டி விடுறாப்புல கேரளாவோட செண்டை மேளம் நல்ல ஒரு பீட் அடிச்சிட்டு இருக்கப்ப அதுக்கடுத்து லைட்டிங் பார்ப்போம். இந்த பந்தம் சொல்லுவாங்க. இந்த பந்தம் வந்து இந்த 2 சைடுமே கொளுத்திட்டு நிதி பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ இந்த தர்காவில் முக்கியமானவங்க எல்லாருமே அந்த இதில் உட்காந்துருக்காங்க. அது என்ன சந்தனம் கொண்டு வருவாங்க, அவங்களை அலங்காரம் பண்ணி கூட்டு வருவாங்க. ஓகேத்தில் அதுக்கடுத்து பின்னாடி சந்தன கூட வரும். ஓகே, சந்தன கூட உயரம் எவ்வளோ இருக்கும்? 45 அடி. வெயிட் என்ன இருக்கும்? 1.5 டன். ஓங்கி அடிச்சா 1.5 டன். சந்தன கூடமே 1.5 டன். நாம் அவர்களுக்கு வந்து இது பண்ற சந்தனம் வந்து இதுக்குள்ளதான் இருக்குன்னு தர்கா பக்தர்களோட முக்கியஸ்தர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு பானையில சந்தனத்தை எடுத்துட்டு வருவாங்க. சந்தன கூடோட ஒரு முக்கியமான நிகழ்வு தான் பண்ணி போட்டோம். அதேதான் அப்படியே நம்ம கூட்டத்துல சந்தன கூட்டுக்குள்ள வந்துட்டோம். நம்ம நெருங்கி வந்துட்டு இருக்கிறது நம்மளுடைய சந்தன கூடை. ஏர்வாடி சந்தன கூடைன்னு சொல்றது உலக புகழ் பெற்றது. கிட்டத்தட்ட 43 அடி 1.5 டன் வெயிட். சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு முத்திரையிட்டு ஒப்படைச்சதே பெரிய விஷயம். ஓகே. முத்திரை மக்கள் தூக்கிட்டு வர்றாங்க. கூடையும் முத்திரையிட்டு கொடுத்துட்டோம். ஓகே. தூக்கிட்டு வர்றாங்களா? ஓகே. தூக்கிட்டு வரத பாப்போம். அப்படியே வந்துருச்சு. மக்கள் வந்து மல்லிகைப்பூ அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பூரா மல்லிகைப்பூ நிறைஞ்சிருச்சு. உள்ள மேல வந்து கூட்டிட்டு இருக்காங்க. நம்ம கூடோட க்ளோசிங் பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல மல்லிகை மனத்தோட இந்த ஒரு சந்தன கூட போய்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து தேர் போனாலும் நிறைய பேர் அதோட சேர்ந்து தாங்கி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. சந்தன கூட ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கு பின்னாடி பாட்டு போடுற சவுண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியூர் தான் எங்களுக்கு இதோட ரீசன் தெரியாது. நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஓகே. வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். எல்லாரும் சந்தன கூட பூ தூக்கி போடுறாங்க. நீங்களும் தூக்கி போட்டீங்க. அக்கா வந்து வெளியூர்ல இருந்து வந்தாலும் எல்லா மக்களும் பூ தூக்கி போட்டனால அவங்களும் தூக்கி போட்டாங்க. சந்தனக்கூடுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா அந்த 45 அடி உயரத்தில் ஃபுல்லாக அலங்கரிக்கப்பட்டு நல்லா சுற்ற விட்டுக்கிட்டே மேலே 2 பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் அந்த டாப் லேயர்லேருந்து பாட்டம் லேயர் வரைக்குமே சந்தனக்கூட ரொம்ப லைட்டிங்கு அந்த எலக்ட்ரிக் லைட்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய மக்கள் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி எதுவும் அசந்தம் வரக்கூடாதுன்னு தீயணைப்புத்துறையும் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து அந்த வீதிகளில் நடந்து போகிற வரைக்குமே 2 பக்கமும் மழை பெய்கிற மாதிரி மல்லிகைப்பூவை மக்கள் அள்ளி வீசிக்கிட்டே வந்துட்டு இருக்காப்புல. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாதுஷா நாயகம் அவர்களோட மனம் குளிர்ற அளவுக்கு இந்த ஒரு சந்தனக்கூட சூப்பராக நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பாயிண்டாக இருக்கும். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3-4 பாயிண்டில் சந்தனக்கூட நிப்பாட்டி வச்சு எடுத்துகிட்டு போவாங்கன்னு. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு அப்படியே மூவிங் ஆகிட்டு இருக்கு. கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கும் போது அண்ணன் அவசரமாக பூ வாங்கிட்டாரு. பூ வாங்கி வீச போறாரு. அந்த பார்த்தீங்களா சுத்த நேரத்தில் பூ உள்ள போகுது. அந்த ரைட்டு இப்போ அண்ணன் வந்து வீசுறத பார்க்குறோம். இப்போ அவர் கூட எப்படி உள்ள வீசுறாருன்னு இன்னும் நிறைய இடத்துல அந்த சைடில் ஃபுல்லுமே பூக்களால் நிறைஞ்சிருச்சு. இவங்க தான் அந்த கூட எழுதிட்டு வருவாங்களா? அண்ணா வாங்கினா நல்லா இருக்கீங்களா? அண்ணா அடைஞ்சேரி சரி. ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா. சிறுபா போயிட்டு இருக்கு. ஓகேண்ணா ரொம்ப காலங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சந்தன கூட வந்து முதுகில் வச்சு தூக்கிட்டு வருவாங்களா? அப்படி தூக்கும் போது அடுத்த நாள் காலையில் அவ்வளோ தூரத்துக்கு வீங்கிடும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இந்த மக்கள் இவங்களோட முன்னோர்கள் தான் அந்த சந்தன கூட தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் இப்போ ஒத்துமையாக வந்து அந்த மஞ்சள் கலர் சட்டை போட்டு வர்றாங்க. போகிற சார் சவுண்டு கொடுக்கணும். சூப்பர். அவங்களுடைய சந்தன கூட அங்கதான் வந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். ஏர்வாடி சாலையில அசைஞ்சு ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தோம்னா ராமநாதபுரத்தோட ஏர்வாடியோட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல் பாதையில தான் நம்ம சந்தன கூட பார்த்துட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான மக்களுக்கு நடுவில் தான் இந்த சந்தன கூட ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு. கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு எந்த வித இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பு, குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, சுகாதார வசதி, அடிப்படை வசதி, கக்கூசு, பாத்ரூம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்து சமூக மக்கள் வந்து அதிகமான பங்களிப்பு செலுத்துறதுனால இந்த ஒரு திருவிழாக்கு இந்த திருவிழாவினுடைய நோக்கமே வந்து அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம். ஒரு சமூக நல்லிணக்க மக்களும் ஒருங்கிணைத்து இந்த திருவிழாவை நடத்துறாங்க. ஒவ்வொரு சமூக மக்களும் ஒவ்வொருடைய டியூட்டி வந்து பணிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு சேதுபதி மன்னர் ஏன் இந்த தடவை காணிக்கை கொடுத்தாருண்டா தன்னுடைய வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் வாரிசு இல்ல. இந்த மகானை வந்து பூஜை செஞ்சு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாலையும் இவருடைய துவாபர்க்கத்தாலே ஒரு ஆண் வாரிசு கிடைச்ச காரணத்தினால தான் அவருடைய திருப்பேரான முஜாவிர் நல்ல இப்ராஹிம் அவர்களுக்கு 6000 ஏக்கரை வந்து 6666 ஏக்கரை தானமா கொடுத்தாரு. அதாவது தன்னுடைய வம்சத்தை தலைக்க வச்ச இறைவனுடைய அருளால தன்னுடைய வம்சத்தை தலைக்க வச்ச காரணத்தினால
அதனால காணிக்கையா கொடுத்தாரு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், அரசாங்க விழாவா கவர்மெண்ட் இதில் அறிவிச்சிருக்காங்க. அதனால தான் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவிழானால வந்து இது வந்து உள்ளூர் விடுமுறை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சந்தனக்கூட 3:30 மணிக்கு ஆரம்பித்து தூக்கி தர்காவுக்கு வந்துருச்சு. இந்த நேரம் வந்து பார்த்தோம்னா காலையில் விடிஞ்சிருச்சுன்னே சொல்ல முடியும். ஸோ நம்ம தர்கா வரும்போது நல்ல ஒரு அதிகாலையில் போய்கிட்டு இருக்கு. சொல்லுங்க அண்ணனால சத்தமாக சொல்கிறாப்புல. இதுக்கு மேலே 120 ஸ்பீக்கர் வாங்கி தான் சொல்லணும். இருந்தாலும் அண்ணன் காட்டி சொல்லுவோம். இதுதான் நம்மளுடைய புகழ்மிக்க ஏர்வாடி தர்கா அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கு. ஸோ தர்காவுக்கு அந்த பக்கம் உள்ள வாசலில் தான் நம்மளுடைய கூட கொண்டு போவாங்க. அந்த பள்ளியில் பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு பின்னாடி நம்மளுடைய சந்தனக்கூடு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு. சாயல்குடியில இருந்து வரீங்களா? சந்தனக்கூடு பார்க்க வந்தீங்களா? சந்தனக்கூட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? கூடு எல்லாமே பிடிக்கும். கூடு, ஏர்வாடி ரோடு எல்லாமே நல்லா சாதி பத பேதமின்றி எல்லாருமே எல்லா மக்களுமே ஒன்று கூடி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து இப்போ என்ன பெருமைன்னா என்ன விசேஷமா இருந்தாலுமே சாதி பாதம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நம்ம ராமநாடு டிஸ்ட்ரிக்டோடைய ஒரு இதுவே அதுதான். எல்லாருமே ஒற்றுமையா இருப்பாங்க. அதான் நம்ம ராமநாடு டிஸ்ட்ரிக்ட். ராமநாடுனாலே ஒற்றுமை தான். தலை வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருக்காப்புல. ஏன் ரோடு போலன்னு கேட்டால் அவர் கேட்டு கவர்மெண்ட் டீடைல்ஸ் வாங்கி தருவாப்புல. தேங்க்ஸ். எடுக்கப்பட்டு நம்மளுடைய தர்காவுக்கு வந்துருச்சு. இதுதான் நம்மளுடைய தர்காவோட வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலையுமே மக்கள் நிறைய பேர் கூடி இந்த ஒரு சந்தன கூட வரவேற்று இருக்காங்க. ஏகப்பட்ட மக்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாடியிலலாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தமான ஒரு கிரௌடு ஒரே நேரத்தில் சந்தனக்குள்ள பார்க்க முடியும். அனுப்பவும் நல்லா வித்துச்சானே? நல்லா வித்துச்சு. ஓகேண்ணா ஓகே. 100 என்ன ரேட்டு கொடுத்தீங்க? 130 ரூபா. வெறும் 130 ரூபா தான் வாங்கி போட்டுட்டு இருப்பாங்க. உள்ள போதுக்குள்ள வித்துருமா? முடிஞ்சிடும். ஓகேண்ணா ஓகே. நல்லபடியாக வியாபாரம் ஓடி இருக்கு. வித்துச்சானே? திருவிழாக்குனே பூ கொண்டு வந்துருக்கீங்க. ஆமாண்ணா. மிச்சமான என்ன செய்வீங்க? மிச்சமான வீட்டுக்கு தானே கொண்டு போகணும். ஓகேண்ணா ஓகே. இல்லை நான் கூட்டில் எதுவும் போட்டு போயிடலான்னு பார்த்தேன். வீட்டில் பாதியை போட்டுருவோம், வீட்டுக்கு பாதி கொண்டு போவோம். ஆனால் மிச்சமாக இருக்காது எதுவுமே. சூப்பர் சார், நல்லா கவனிங்க சார். பேசிட்டு சார் என்ன சொன்னாப்புல, மிச்சமான வீட்டுக்கு கொண்டு வருவாப்புல. அதுக்கு இன்னொரு சார் என்ன சொன்னாப்புல, அவரே தூக்கி சந்தனக்கூட போட்டுருவாப்புல. எதுவும் இருக்காது. ஓகேண்ணா. சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். சந்தனக்கூட நம்மளுடைய ஏர்வாடி தர்காவுக்கு உள்ள வந்துருச்சு. அந்த பாதைகள் மூலியமா ரொம்ப அழகா சுத்திக்கிட்டே வந்திருக்கு. இங்க வந்து பாத்துக்கிட்டோம்னா எல்லாரும் பொதுமக்கள் மட்டும் இல்ல, இங்க காவல்துறை அதிகாரிகள் இருக்கட்டும் எல்லாருமே விடிய ரொம்ப அழகா வந்து அவங்களோட பணிகளை செஞ்சு மக்களை ஒழுங்குபடுத்திட்டு இருக்காங்க. இங்க உள்ள நிறைய மக்கள் வந்து காவல்துறை அதிகாரிகள் பல பேரும் பூக்கள் அள்ளி நம்மளோட சந்தனக்கூட்டுக்கு போடுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தர்கானா அது ஏர்வாடி தர்கா தான். ஸோ சந்தனக்கூடு நம்ம அப்படியே மெதுவாக வந்து தர்காக்குள்ளே போக போது இந்த தர்காக்குள்ளே போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தர்காக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இங்கே உள்ள வேப்ப மரத்தில் உள்ள வேப்பங்களை பிச்சு திண்டா அந்த வேப்பங்களை இனிக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். முத்திரையார் சங்கம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை தலைமுறையாக நம்ம இந்த சந்தனம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? பரம்பரையா அந்த காலத்துலேருந்து நம்ம தான் தூக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் தோலில் தூக்கிட்டு வருவாங்க. முத்திரைய சம்பவம், அதாவது வளையர் கண்டெடுத்த சீப்பிலி பெருமாள் சொல்லி தான் இங்கேருந்து தூக்குவாங்க. வளையர் கண்டெடுத்த சீப்பிலி பெருமாள் யாரு? இந்த பெருமாள் தான். இவரு. ஓகே. இந்த பாசநாயகம் அந்த காலத்துல இருந்து சொல்லி பாரம்பரியமா தூக்கிட்டு வருவாங்க. அந்த பாரம்பரியமா சொல்லி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல தூக்கிட்டு வந்தாரு. இப்போ வந்து தூக்கிட்டு வர்றாங்க. அதே இப்போ தூக்கிட்டு வந்தாரு. ஓகேண்ணா. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கப்ப. சந்தோஷமா இருக்குப்பா. ஓகேண்ணா. அண்ணன் முடிச்சான் ட்ரம்ஸ். சூப்பரா முடிச்சிட்டு அடுத்த நாளைக்கு தான் அடிப்பீங்களா? கண்டிப்பா. சரிண்ணே. சந்தன கூட இன்னைக்கு முடிஞ்சிச்சு, நாளைக்கு அடிப்போம் சொல்றாப்ல. ரொம்ப ஒரு புள்ள அடிக்கிற ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு மூமெண்ட் அப்படின்னா இந்த மூமெண்ட் தான் சொல்லணும். இந்த ரெண்டு தர்காவோட தூண்களுக்கு இடையில இந்த ஒரு சந்தனக்கூடு வரும்போது எல்லாருக்குமே ஒரு நல்ல மெய்சில் இருக்கும் உணர்வுன்னு சொல்றாங்க. ஆர்ப்பரித்து மக்கள் வந்து ஒரு அழகான ஒரு ஃபீல்டில் இருக்கிற இடத்த பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய சந்தனக்கூடு ஏர்வாடி தர்காக்குள்ள நுழைய போது ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட ஒரு பெரிய சத்தத்துக்குள்ள அந்த தர்கா வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஆடிட்டு வர அழகை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கூடு வந்து ஏர்வாடி தர்காக்குள்ள வந்துருச்சு. இப்போ எங்க உள்ள வேப்பங்களை நீங்க பிச்சு திண்டாலும் அந்த வேப்பங்களை இனிக்கும். ஸோ சந்தனக்கூடு உள்ள வந்துருச்சு. ஸோ எத்தனையோ திருவிழாக்கள் நம்ம பார்த்துருந்தாலும் இந்த திருவிழா வந்து ராமநாடோட ஒரு மிகப்பெரிய திருவிழா. சந்தனக்கூடு பாதுஷா நாயகம் அவங்க பக்கத்தில் வந்துருச்சு. பாதுஷா நாயகம் தர்காவோட நம்மளுடைய முகப்பு என்ட்ரன்ஸில் சந்தனக்கூடு ரொம்ப அழகாக சுற்றி வந்துட்டு இருக்கு. நம்ம சந்தனக்கூடு மேலே பூ போட்டிருந்தாங்க. இந்த பூ பண்ண எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் என்ன காரணம்? பூ வந்து மக்களுக்கு நோய் இது எல்லாம் தேவைப்போம் சார். இந்த பூவை கொண்டு போனால் நோய் எதுவும் வராது. அந்த காலத்துல இருந்து அது ஒரு ஐதீகம். அங்கேருந்து வரும்போது பூவை போடுவீங்க. தர்காவில் வந்து அந்த பூவை வாங்கிக்கிட்டீங்கன்னா உடம்பு நல்லது. பணம்லாம் வருமா? ஆமா, எல்லாம் நல்லா போச்சுனால பணம் ஒரு நேரத்தில் தான் செல்வாக்கு எல்லாமே. ஒரு பூவை வாங்கி வீட்டில் வச்சீங்கன்னா செல்வம் பெருகும், நோய் நொடி தீரும் அப்படின்னு ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை. சந்தனக்கூடு சூப்பராக கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க வந்து நிக்கிறதுக்கு இந்த பூவை வாங்கிட்டு போனா சரியா வந்து வருவாங்களா? அதெல்லாம் எப்படிமா? செல்வம் பொடியும், நோய் நொடி வராது, கைகால் தடகாத்த வரும், இரணம் பொங்கிக்கிட்டே இருக்கும். செல்வம் பொங்கி வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு.
ஓகேம்மா ஓகேம்மா. இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க, சொன்னது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஒரு தருணத்தில் என்னோட ரோல் மாடல் சொன்னால் சந்தீஷ் ஐபிஎஸ் சார் தான். நிறைய பேருக்கு ஐபிஎஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே இப்போ வரைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க, எங்கே எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை, டிராஃபிக் இடைஞ்சலும் இல்லை, பப்ளிக் இடைஞ்சலும் இல்லை. டோட்டல் நம்ம ப்ரொசெஷனுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி இப்போவுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், க்ரௌட் இஸ் கண்ட்ரோல்டு. ஓகே சார். அண்ட் ஐ அப்ரிஷியேட் ஆல் த காவல்துறை. நேற்று நைட்டு 6 மணிக்கு வந்தாங்க, நேற்று ஈவினிங் 6 மணிக்கு வந்தாங்க, இப்போ காலையில் 6 மணி ஆக போகுது. 12 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் மக்கள், அதே மாதிரி அநேக பக்தர்கள் யார் யார் நம்ம ஏர்வாடி தர்காவுக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். எக்ஸலண்ட்டாக சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் யாருமே வந்து எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை, பர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டுருக்கோம். உங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ் நமக்கு இருக்கும், ரஷ் இருக்கும். அது முடிஞ்ச அப்புறம் நம்ம ஃபோர்காஸ்ட் வில் பி ஓவர், நம்ம ஃபங்க்ஷன் வில் பி ஓவர். ஓகே சார். ஓகே சார். இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டாக பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றி சார். ஏர்வாடி தர்கா மன்றம் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். சந்தனக்கூட வந்து பார்த்தீங்களாமா, எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்துச்சு? ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நாங்கள் ஏன்னா இதுக்கு வந்து நாங்கள் எப்பயுமே இந்த வருஷம் இந்த சந்தனக்கூட நாங்கள் எப்படியுமே வந்துடுவோம். இந்த வாட்டி உங்களை பார்த்தது ரொம்ப பெருமை. பெரிய சந்தோஷம். சேனலும் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேம்மா ஓகேம்மா. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். 251 வருடங்கள் பழமையான ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு திருவிழாவை தான் இந்த காலனி முழுவதாக பார்த்துருந்தோம். ஸோ சந்தனக்கூடு செய்கிற இடம், அதுக்கப்புறம் தர்காவோட வரலாறு, மக்கள் பண்ண ரிவ்யூ எல்லாத்தையுமே இந்த காலனி முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு தருணத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கு பெருமை பண்ண ஏர்வாடி தர்கா பக்தர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சிறப்பான முறையில் கேமரா எடுத்துகிட்டு இருக்க மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.